வணக்கம் மக்களே. இது மாதிரி நிறைய குரூப்பு சென்னையில் சுற்றிட்டு இருக்காங்க, அப்புறம் வில்லேஜ் ஸ்டைலையும் சுற்றிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இதோட எனக்கு செகண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். சோப்பு 20 ரூபான்னு சொல்லுவாங்க 3 சோப்பு. ஆனால் நம்ம என்ன நினைப்போம், ஒரு சோப்பு 10 ரூபா, 3 சோப்புனா 20 ரூபா, தாராளமாக வாங்கலாம்னு சொல்லிட்டு 20 ரூபா தானே வாங்குவோம். வாங்குற வரையும் சும்மா தான் இருப்பாங்க. வாங்கிட்ட அப்புறம் அக்கா இல்லை, எங்களோட சோப்பு வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க, இது மாதிரி சோப்பில் சீட்டு ரெசிப்ட் எதனா இருந்ததுன்னா திங்ஸ் வந்து இங்கே அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நம்மளும் சரி ஓகே ஒரு ஆர்வமாக வாங்கலான்னு வாங்கினீங்கன்னா கம்பல்சரியாக அவங்க 3 சோப்பாக தான் பிரித்து வச்சுருப்பாங்க. நீங்கள் வேணால் யாருன்னா உங்ககிட்ட வந்து இது மாதிரி சோப்பு விற்று ஆஃபர் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் செக் பண்ணுங்கள். அந்த 3ல் வந்து சீல் அவங்களாவே லைட்டாக சீல் ஓப்பன் பண்ணி அதிலே வச்சு கூட சேல் பண்ணுவாங்க. எனக்கு விம் சோப்பு வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ எங்கள் அக்காவுக்கு வந்து அசூரன்ற பிராண்டில் வந்து ஒரு சோப்பு கொடுத்துருந்தாங்க, துணி சோப்பு. இது மாதிரி சொல்லிவிட்டு அந்த பொருளெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு 5000 இருக்கும் மேடம், 2500க்கு வந்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் 90%. ஒரு சில பேர் வேணால் ஜென்யூனான பொருட்கள் வந்து கொஞ்சம் தரமாக கொடுக்கலாம் ஒரு சில பேர். ஆனால் 90% மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அமௌண்ட் அதாவது 2500க்கு வந்து அந்த அமௌண்ட்டுக்கு கண்டிப்பாக அந்த பொருள் வர்த்தாக இருக்காது. ரொம்ப லோ குவாலிட்டியில் 1 or 2 வீக்ஸ் இல்லை 1 or 2 மந்த்ஸ் யூஸ் பண்ண உடனே அதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு மாறுற மாதிரி தான் திங்ஸே வந்து நிறைய பேர் கொடுக்குறாங்க. நம்ம என்ன நினைப்போம், இப்போ ஒரு ஏழைப்பட்டவங்களாக இருக்கட்டும், நம்ம என்ன நினைப்போம், பரவாயில்ல 5000 அவ்வளோ பொருளுக்கு நம்ம 2500க்கு கிடைக்குது, நம்ம வந்து கடன் வாங்கி வாங்கலாம் அப்படின்லாம் சொல்லி ஏமாறுறவங்களாம் நிறைய பேர் இருக்கீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து வாங்குங்க. லாஸ்ட் ஒன்றே வந்து குக்கர் 1, கடாய் 1, தவா 1, ஹாட் பாக்ஸ் 1, காய்கறி கட் பண்ணது 1க்கா, மொத்தம் 5 பொருள். ஸ்டோரூமு எங்கே போய் வாங்கணும், இதோட மதிப்பு 5600 மேலே போட்டுக்கிறீங்களா? ஆனால் அவ்வளோ கிடையாது. நீ சோப்பு வாங்கி டோக்கன் வரவங்களுக்கு 2600 5 பொருளுமே தராங்க. ஃபஸ்ட்டு வந்து பணங்கன்னு கட்ட தேவையில்லை, 1 ரூபா கூட எனக்கு கொடுக்க தேவையில்லை. பொருள் காட்டுறேன் பாருங்கள். வந்து சார் பரவாயில்ல, இத்தனை 5 பொருளா? 5. ஆமாம் ஐயா, 5 பரவாயில்ல. அவரே எவ்வளோ சோப்பு தெரியா காட்டினா வந்து அதான் சொன்னேன். இதை பாருங்க, 12 லிட்டர் குக்கருக்கா, கரண்ட் அடுப்பு கேஸு எல்லாத்தையும் வச்சுக்கலாம். கரண்ட் அடுப்புலையும் வச்சுக்கலாம். உங்களுக்கு குக்கர் வேணான்னா யாரும் சொல்லாதீங்க, குக்கர் வேணாம் வீட்டில் கேட்குறாங்க, கரண்ட் அடுப்பு வாங்கிக்கலாம். இதோ இருக்குது காக்க. ஃபஸ்ட்டு இதை காமிச்சு, இது ஒன்றுங்க, ஒரு ஹாட் பாக்ஸ் 1 சரிங்களா. பொருள் என்னங்க, ஒரு தோசை தவா, இதுவும் இண்டக்ஷனு கேஸு எல்லாத்துலேயும் வச்சுக்கலாம். ஒரு கடாய் 5மே வந்துடும் உங்களுக்கு. அதே மாதிரி எங்கள் பணம் மெயின் கிடையாது. நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்கள் பேர் ஃபோன் நம்பர்லாம் தெளிவாக தரணும். ஏன் சொல்லனா கம்பெனியில் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, எத்தனை சோப்பு வாங்கினீங்க, ஏது வாங்குவீங்க சரிங்களா. 1 2 3க்கா, இது மட்டும் ஃபிட் பண்ணிடுங்க. நான் ஃபிட் பண்ணால் உள்ளே வைக்க முடியாது. வாட்டின் சார் இவங்களாவது பரவாயில்ல, பொருட்களாக கொடுக்குறாங்க, ஒன்று இல்லைன்னா ஒன்று யூஸ் ஆகும். அந்த ஹிந்திக்காரவங்களாம் பல்காக எடுத்துகிட்டு வந்தோம், அந்த பீஸில் வந்து ஒன்று மீந்துருச்சு, ஒன்று நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம், ஆட்டோக்கு காசு இல்லை, பஸ்ஸுக்கு காசு இல்லை, 1000 கொடுத்துட்டு எடுத்துக்கோங்க, 2000 கொடுத்துட்டு எடுத்துக்கோங்க, இது 5000 பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எல்ஜியில் எனக்கு மிக்ஸி இருக்குன்னு ஒருத்தன் ஏமாற்றி என் தலையில் கட்டிட்டு போயிட்டான். நானும் அறிவொலியாக செக் பண்ணேன், ஓடுச்சு. ஓடுதுடா அப்பா, மிக்ஸி வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருந்தேன். நைட்டு சட்னி அரைக்கிறேன், அந்த மோட்டர்லேருந்து புகை கிளம்பி வந்துருச்சு. ரொம்ப மனசே கஷ்டமாயிடுச்சு. கேர்ஃபுல்லாக இருங்க.